ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதாவது ரயில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பெங்களூர் கிளம்பிட்டோம். பாருங்க, ரயில் ஏறிட்டோம். என்ன வச்சுக்கோங்க, சரியான ரேசிங். எப்படி சொன்னாலும் வச்சுக்கோங்க, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ரயிலை முடிச்சாச்சு. ஏன்னா அவ்வளோ ஒரு ஸ்பீடு வண்டியில், டூ வீலரில் வண்டி அங்கேயே, டூ வீலர் அங்கேயே சொல்லணும்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயே போட்டு வண்டி ஏறியாச்சு. இங்கே பாருங்க, செம்மையாக இருக்குது கிளைமேட். அது இல்லாமல் வேலைலாம் இருக்குது. அந்த ரயில் போகிற காட்சி பாருங்க, அற்புதமாக இருக்குது. ஏற்கனவே நிறைய சொல்கிறேன்னா வச்சுக்கோங்க, 2-3 வீடியோவில் நான் அப்லோட் பண்ணி போட்டிருப்பேன். இதனாலேயும் பட்டு பாருங்க, இப்படி ஒரு அட்டகாசமான ஒரு வியூ பாயிண்ட் பாருங்க. வாவ், பார்க்கறதுக்கு வேலைலாம் இருக்கு. இது என்ன ஒரு ஊர்? இதில் நாத்தம்பட்டி ஆறாமா. இந்த ஆறு வந்து நாத்தம்பட்டி ஆறாமா. பாருங்க, மலையோட வியூ பாயிண்ட் பாருங்க, செம்மையா இருக்கும். அது இல்லாமல் இங்கே இன்னொன்று ஒரு மெயின்னா த்ரில்லிங்கான ஒரு ரயில் பயணம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இந்த மலை எப்படி உரைச்சிற மாதிரி அந்த ரயில் போவோம். நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அது கண்கூடலாம் ரயில் பார்த்துக்கலாம். வேலையோட இருக்கும் அந்த ரயிலுடைய மூமெண்டம். அதாவது அந்த போகிற காட்சி வாங்க பாருங்க. முன்னாடி அந்த இன்ஜின் பாருங்க, ஒரே ஒரு இன்ஜின் தான். செம்மையா வேலையோட இருக்கு பாருங்க. இது வந்து ஆஞ்சநேயர் ஆறாமா. அது வா, தில்லிங்கான ஒரு பயனுங்க. அது பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருக்குது. அது இல்லாமல் அந்த மலைகளும் சரி, இந்த மரங்களும் பார்க்கும்போது பாருங்க, மக்கி பாருங்க, எங்கே உட்காந்து பாருங்க, பூரா அது ஒரே கல்ல அங்கே உட்காந்துருக்கு. செம்மையான ஒரு காட்சி, பார்க்கறதுக்கு பசுமையாக இருக்குது. அது இல்லாமல் அந்த மலைகளும் சரி, அந்த ரயில் போகிற காட்சிகளும் சரி, வேலையோட இருக்குது பாருங்க. அந்த காலத்தில் எப்படி இதில் செதுக்கியிருப்பாங்க, வேலை செஞ்சுருப்பாங்க நினச்சி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான விஷயம் தாங்க. அதாவது இப்போ தான் வந்து இந்த புக் லைனு நிறையா ஒரு வண்டியெல்லாம் எந்திரங்கள்லாம் வந்துச்சு. அந்த காலத்தில் தான் அந்த கண்டிப்பாக பெருசாலாம் கிடையாது. பாருங்க, பார்க்கும்போது அட்டகாசமாக இருக்கு பாருங்க. வா, ஆனால் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு வீடியோ இருக்கலாம் பார்த்தேன். ஆனால் பட் ரயில் வர டைம் அதிகமாகிடுச்சு, அதனால பார்த்தா எடுக்க முடியல. இப்போ பாருங்க, அந்த மலை ஒட்டி இங்கே ஒரு மக்கி பாருங்க, பார்த்துட்டு வர பூரா பார்த்துருக்கு. அப்படி வேடிக்கை பார்த்துட்டு பாருங்க. வா, இன்னைக்கு நம்ம ஒரு ட்ராவல், அதாவது பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல், அதாவது ரயிலுடைய விழாவில் நம்ம முதல் முறையாக பெங்களூருக்கு கிளம்புறோம். அதாவது ரயில் ஏறி பாதி தூரம் கிளம்பியாச்சு. இருந்தாலையும் பாருங்கள், இந்த போகிற காட்சிகள்லாம் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இதுக்கு எதுக்காக அந்த வாய்க்கால் எடுத்து விட்ருக்காங்கன்னா, மழை பெய்ஞ்ச தண்ணி வந்து இதுலேயே போயிடுற மாதிரி. அதாவது இந்த பக்கம் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக, ரயில்வே ட்ராக் உள்ளே வரதுனால இந்த வரக்கூடாதுங்கிறதுக்காக மாதிரி எடுத்து விட்ருக்காங்க. பாருங்கள், அப்படி இந்த பாம்பு ஷேப்பில் பாருங்க, ஸ்னேக் ஷேப்பில் அந்த ரயில் எப்படி போகிற காட்சி பாருங்க, செம்மையாக இருக்கு. வா, வேற லெவலுங்க, அல்டிமேட்டான ஒரு வியூ பாயிண்ட். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏரி இருக்கு மக்களே. அந்த ஏரியை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து அந்த ஏரியை பார்க்கும்போது வேற லெவலாக இருக்கு. பாருங்க, மயில் பாருங்க, அந்த இடத்துல செம்மையாக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு வேற லெவலாக இருக்கு. இந்த காலையில் நேரத்தில் அந்த கிளம்புறப்ப ரயில் பா, ஏன்னா இந்த ரயிலில் போகும்போதே ஒரு சந்தோஷம் தாங்க. அதாவது பஸ்ஸில் போகிறது அந்த ஆப்லையும் சரியா இல்லைன்னு தெரியல, அந்த ரயிலில் பார்த்துட்டு ஜாலியாக இந்த மலையோடைய வியூ பாயிண்ட்டும் சரி, இருக்கிற அந்த சின்ன சின்ன விலங்குகள் அப்படி பார்த்து ரசிச்சுட்டு போகிறதுக்கு அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்க, நம்ம ஊர் தான் வச்சுக்கோங்க, ஒரு பெரிய பாலம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 60 அடி பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட அதில் மோகமும் அந்த ரயிலில் அதில் போகிற காட்சி வந்து த்ரில்லிங்காக இருக்கும். அந்த பயணம் வந்து செம்மையாக இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் தான் அந்த மிகப்பெரிய ஒரு ஏரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து வேலை செய்கிறதுக்காக நிச்சிருக்கு அந்த வண்டியெல்லாம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் ஒரு மேலே ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே ஒரு ஆஞ்சநேயர் ஒரு ஆறு அப்படின்ட்டு ஒரு ரிவர். அதாவது மழை காலத்துலாம் சரியான தண்ணி இருக்கும். அங்கே பாருங்க, அந்த மலையோட வியூ பாயிண்ட் பாருங்க மக்களே, செம்மையாக இருக்கு பாருங்க. அந்த மலையோட வியூ பாயிண்ட்டும் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த மேகங்களும் பார்க்கும்போதும் அற்புதமாக இருந்தது. இங்கே பாருங்க, அந்த மலை அப்படி ஒட்டிகிட்டே போகுது பாருங்க. நானும் அப்படியே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு பார்த்தேன், என்னடா அது மலைக்கு உரசிற போகுது ரயில், இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விபத்தை சந்திக்க போகுது நினைச்சிருந்தேன். ஆனால் த்ரில்லிங்கான பயனுங்க. அங்கே பாருங்க, அப்படி ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டுங்க. அப்படியே ஃபஸ்ட்டு தான் பார்த்தேன், அப்படியே மழை உரைச்சி போகிற மாதிரி இருந்தது. ரெண்டாவது பார்க்கும் மழை அப்படியே உரைச்சிட்டு போகிற மாதிரி இருந்தது. அவங்க திரும்ப லாஸ்ட் வரும் அந்த என்ஜின் பாருங்க, அப்படியே உரைச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. வேற உள்ளங்க இந்த மாதிரி ஒரு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு உமட்டம், அதாவது இந்த மாதிரி ஒரு லைவ் பயணம் இப்போ தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குதுங்க, வேல்வாக இருக்குது பார்க்கறதுக்கு. பாருங்க, அந்த இன்ஜின் பாருங்க, அந்த லாஸ்ட் போட்டு பாருங்க, அப்படியே அந்த மலையை இது வந்து ஊத்துப்பள்ளம் ஆறு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இங்கே ஒரு ஏரியா வந்து இது ஊத்துப்பள்ளம் ஆறுன்னு சொல்லி கோடு போட்டுருக்காங்க. அதை பாருங்க, பட் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அங்கேருந்து வரதில்ல பாருங்க, மேலே மக்கீஸ் பாருங்க உட்காந்து பாருங்க, ஹாயாக உட்காந்துருக்கு. கிட்டத்தட்ட நம்ம அந்த 60 அடி பிரிச்சு நம்ம நெருங்க போகிறோம் நினைக்கிறேன். வேற லெவலாக இருக்கு, பார்க்கறதுக்கே ஒரு அற்புதமான ஒரு காட்சி. ஆனால்
ரயில் பார்த்தா வச்சுக்கோங்களேன் மக்களே, அதாவது மிக சொல்லணும் ஒரு பாத்ரூம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருக்கு. ஆனால் ஒவ்வொரு பொட்டியில் பார்த்தீங்கன்னா சரியில்லை, அதாவது பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கு சொல்லலாம் அந்த அளவுக்கு. எங்கே பாருங்க இந்த ரயில் பாருங்க, அந்த மலை இதுக்கான பாதையில் எப்படி போகுது பாருங்க, வேற மாதிரியே போகுதுங்க. பூதநல்லி ஆறு, அதாவது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு பேரு கொண்டு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 2 ஆஞ்சநேயர் ஆறு பார்த்துருப்பீங்க, அது வரும் பூதநல்லி ஆறு. அது என்னன்னா பூதநல்லி ஆறுனா தெரியல பெருசா. இங்க பாருங்க ஒரு சவுண்டு கடப்பணம் வேலைலாம் இருக்கு பாருங்க. இதுதான் 60 அடி பிரிட்ஜ் மக்களே, இங்க பார்த்தா தெரியும். இதுதான் 60 அடி பிரிட்ஜ் பாருங்க, தொப்பையார் ஆறு அப்படின்ட்டு 60 அடி பிரிட்ஜ். தண்ணி அடியில் இருக்கும், தண்ணி சரியான தண்ணி பாருங்க. அந்த இதில் அந்த மலையோட வியூ பாயிண்ட் அங்கெல்லாம் அதுக்கெல்லாம் டேம், பெரிய டேம், ஒரு மிகப்பெரிய ஒரு டேம் சொல்லலாம். செம்மையாக இருக்கும் அந்த டேம்ல போனால். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுவும் தொப்பையார் ஆறுன்னு போட்டிருக்காங்க. அதை பற்றி வச்சுக்கோங்களேன் மிகப்பெரிய ஒரு 60 அடி பிரிட்ஜ் சொல்லலாம். அந்த இடத்துக்கு கொஞ்சம் உள்ள போனீங்கன்னா மிகப்பெரிய ஒரு டேமு, செம்மையாக இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஒரு அட்டகாசமாக இருக்கும். அது ஒரு அந்த வீடியோவை நான் ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்க, அந்த சேனலில் பாருங்க. பாருங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு அடுத்த ரயில்வே ஸ்டேஷன் நெருங்க போறோம்னு நினைக்கிறேன். பாருங்க அப்படியே மலையை ஒட்டி போயிட்டு இருப்பாருங்க, வேற லெவலில் போயிட்டு இருப்பாரு. வா செமங்க, அட்டகாசமான ஒரு ரயில் பயணம். இங்கே பாருங்க அப்படியே இந்த ரயிலோட கதை பாருங்க, சின்னதாக ஒரு கிராமம், அங்கங்கே ஒரு வீடு, அட்டகாசமான ஒரு வீடு சொல்லலாம். அங்கங்கே ஒரு வீடு பாருன்னா, அதாவது ஆரஞ்சு ரெகுலேட் கொடுத்துட்டாங்க. எங்கே பாருங்க மக்களே, அடுத்து இங்கே சரியான மழை பெஞ்சிருக்கு போலங்களாம். தண்ணி பாருங்கலாம், ரோடு பாருங்க போயிட்டு இருக்கு, இதுக்கு ஒரு ரோடு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குடோன் இருக்கு. இது என்ன குடோன்னு தெரியல, எப்படி தெரிஞ்ச மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன ரெக்வஸ்ட் பண்ண எல்லாத்துக்கும் வந்து இந்த வீடியோ, அதாவது இந்த ரயில் பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் ஒரு பெல் ஐக்கான் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தது உங்களுக்கு வந்து சேரும். அதில் வந்து இந்த வீடியோவில் ஏதாவது நிறைகள் குறைகள் அப்படி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஏன்னா மாற்றிக்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் நிறைய விஷயம் நல்ல விஷயங்கள் எடுத்து வீடியோ அப்லோட் பண்ணாலே பெருசாக வியூஸ் எதுவும் போகிறது கிடையாது. இருந்தாலையும் பரவாயில்லைங்க, நம்மளுடைய கடமையை நம்ம செஞ்சுட்டே இருக்கலாம். அது வியூஸ் வருதா இல்லையா நமக்கு தெரியாது, ஆனால் பட் ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம சேனல் முன்னேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த நம்பிக்கையோட நம்ம காலடி எடுத்து வைப்போம். ஒவ்வொரு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம், பார்ப்போம். அடுத்த அந்த மக்களுடைய ரீசன் என்ன சொல்றது, ரியாக்ஷன் என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்தவரை தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம செவாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். இன்னும் பெங்களூர் போகிறதுக்கு இன்னும் பல கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே அடுத்து வீடியோ வந்து கண்டினியூவாக போட்டே இருக்கிறேன், பார்ப்போம். டாட்டா குட் பை. ரயில் ஸ்லோவாக போகுது, ஏற்கனவே அங்கே ஆல்ரெடி ஒரு ரயில் நிறுத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே பாருங்கள், நல்லா தெரியும் உங்களுக்கு அந்த தூரத்தில் பார்க்கும்போது. ஒரு அட்டகாசமான ஒரு இது பாருங்கள், இங்கே ஒரு ரயில்வே ட்ராக் நினைக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போகிறதுக்கு, அந்த குடோனுக்குள்ளே போகிறதுக்கு வேற பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதாவது கிராஸ் பண்ண முடியாது வண்டியெல்லாம். அதாவது பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், வண்டி வந்து இங்கே வந்து ஸ்டாண்டில் சைடில் போட்டுவிட்டு அப்படியே மக்கள் வந்து நடந்து போவாங்க நினைக்கிறேன். அங்கே வந்து அங்கே ஒரு இன்ஜின் வந்து ஸ்டார்டிங் கடந்து நிச்சயிட்டு நினைக்கிறேன். அதாவது இந்த வண்டிக்காக அங்கே வெயிட்டிங் நினைக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும், 2 வண்டி எதிர்க்கே வந்து சந்திக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது ஒரு வடிவோட டைலாக் சொல்லுவார், 2 ஆட்டு மந்தைகளும் நேருக்கு நேரு மோதும் போது என்ன ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி பாருங்க. வா, இந்த மாதிரி காட்சிலாம் இப்போ தாங்க பார்க்குறேன். அதாவது இந்த காலையில் இந்த மொமெண்டம் பார்க்குறதுக்கும் சரி வேவலில் இருக்குது. ஆனால் ஒரு மிஸ் பண்ணிட்டேன், என்னென்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் முடியாதுட்டேன், அப்படியே ரயிலை மிஸ் பண்ணிடுவேன் நினைச்சேன். ஆனால் பட்டு வேலைலாம் அந்த ரயிலை முடிச்சிட்டாங்க பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம சிவாடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டோம். வண்டி ஸ்லோ ஆயிடுச்சு, அது அவங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்க, இது வந்து அந்த இதுக்கு போகிறத நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆயிலு, அதான் உங்களுக்கு நல்லா தெரியும். பாருங்க டேங்கில் வந்து ஃபுல்லாக லாஸ்ட் வந்து எட்டு தெரியாத அளவுக்கு அந்த ஆயில் இருக்குது. அந்த ஆயிலுக்கு கூட பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, அந்த ஆயில் உள்ளே பாருங்க. ஓ மை காட், பாருங்க எவ்வளோ பீப்புள் பாருங்க இந்த இடத்துல எப்படி இருக்காங்க பாருங்க. அதாவது ரயிலுக்காக வெயிட்டிங்கு.
பார்த்தா உங்களுக்கு சரி நினைக்கிறேன். இதான் வந்துடுறேன்.